ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கவங்க கிட்ட போயிட்டு, "நீ என்ன ஏமாத்துனல்ல, அதனால தான் உனக்கு இப்படி ஆயிருச்சு. என்ன வலிக்குதா? நல்லா வலிக்கட்டும். எனக்கும் அப்படித்தானே வலிச்சுது." அப்படின்ட்டுலாம் யாராவது பேசுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. மைண்ட்ல வேணா யோசிக்கலாம். பட் அதுக்காக அந்த மொமெண்ட்டே ஆக்சிடென்ட் ஆன அடுத்த செகண்டே போயிட்டு ஒருத்தங்க இந்த மாரி பேசுவாங்களா அப்படிங்கிறது தெரியலங்க. என்னன்னு தெரியல இந்த மது கேரக்டர் எனக்கு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே இரிட்டேட் ஆகுற மாரி இருக்கு அவங்க சொல்றது, பண்றதெல்லாம். உங்களுக்கும் அதே மாரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. சரி ஓகே வாங்க இந்த வாரம் வந்த 4 எபிசோடையும் ஸ்டார்ட்டிங்ல இருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? சோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடிட்டர் அப்படிங்கிற கேரக்டர் உள்ள கொண்டு வந்துட்டு, கதை வந்து மோஸ்ட்லி அந்த ஆடிட்டரோட இஷ்யூஸ சுத்தியே வந்து போயிட்டு இருக்க மாரி இருக்குது. அவரு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பஞ்ச் டயலாக் அதாவது அப்பா கூடனா புள்ள வரான். இப்ப புள்ளை கூடனா அப்பா என்ன பண்றான்னு பார்க்குறேன். எனக்கு வந்து ரெப்புடேஷன விட எனக்கு இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். என்ன போய் ஒருத்தன் வந்து இப்படி பேசிட்டான் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமா பேசுவாரு. ஸோ என்ன பிளான் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜக்குவ வந்து லாரிய வச்சு அடிச்சு தூக்கி காலி பண்றதுக்கு பிளான் பண்றாரு. பட் எஸ்கேப் ஆயி அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறாரு. ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம சண்முகம் வந்து இந்த கிரிஜா கால் பண்ணிட்டே இருக்காங்க. இவர் வந்து செம்ம கோவத்துல இருக்கிறாரு. எடுக்கவே மாட்றாரு. ஸோ ஃபைனலா எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிஜா வந்து சாரின்னு கேட்குறாங்க. நான் வந்து ஏதோ கோவத்துல பேசிட்டேன். அன்னைக்கு வந்து பொண்ணு பார்க்க வந்தவங்கலாம் என்னென்னமோ பேசினாங்க. அந்த கோவத்த தான் உங்க மேல காட்டிட்டேன். நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது. உங்க சைடு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசிட்டேன். கேஷியர்ட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னுவாங்க. அப்போ நம்ம சண்முகம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பாயிண்ட்டா அப்ப நான் சொன்னதை நீ நம்பல அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. பட் ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, இவங்க சாரின்னு கேட்டு கடைசியா அவரும் கன்வின்ஸ் ஆயி சரி நான் பார்க்க வரேன் அப்படின்றாரு. கரெக்ட்டா அவங்கள பார்க்க வரதுக்கு போய்க்கிட்டு இருக்கப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜக்குக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கால் வருது. ஸோ அந்த பர்ட்டிகுலர் சீன் இருக்கும் தெரியுமா? இவர் வந்து கார்ல அப்பதான் போயிட்டு இருப்பாரு. கால் பண்ணி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா, அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவர் பதறது, ஜக்குவ பார்க்கறது, அண்ட் ஜக்கு கண் முழிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, வலிக்குது அப்படின்ற மாரி சொல்றப்போ, இவரோட இம்மீடியேட் ரெஸ்பான்ஸ்லாம் வந்து எனக்கு அந்த இடத்துல ஃபுல்லாவே அவரோட ஆக்டிங் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜெயஸ்ரீ, ஹரிணி, அதுக்கப்புறம் மீரா எல்லாருமே வராங்க. ஸோ நடுவுல யாருமே இல்லாத ஒரு டைமா பார்த்தீங்கன்னா, நம்ம மதுவுக்கு வந்து இந்த மாரி மேட்டர் வந்து தெரியுது. ஸோ நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன விஷயம் தாங்க. நேரா போறாங்க. போனோனே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்ன ஏது அப்படின்னு பதறாங்க. பட் அடுத்த செகண்டே எனக்கு உன்னை பார்த்தோன்னே நீ என்னை ஏமாத்துனது தான் ஞாபகம் வருது. இப்போ எப்படி நல்லா வலிக்குது தானே? வலிக்கட்டும். ஏன்னா எனக்கு இதை விட ஜாஸ்தியா வலிச்சுது அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா பேசிட்டு அழுதுட்டு வெளில போயிடுறாங்க. பட் இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீரா வந்து அதை நோட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து இப்படி பேசிட்டு போனோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஜெயஸ்ரீ ரொம்ப கோவமாயி, நீயும் ஏன் மத்த பசங்க மாதிரியே பண்ற? நீ எப்படி ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணி ஏமாத்தலாம்? உனக்கும் அப்பாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரிலாம் அடுக்கடுக்கா வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ஜக்கு ஃபைனலா பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனா சொல்லிடுறாரு. என்னால வந்து கண்டிப்பா அந்த பொண்ணோட சேர முடியாது. ஏன்னா கிரிஜாவோட பொண்ணு அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறாரு. ஸோ ஒரு வழியா பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து இவங்களுக்கு ஓப்பன் அப் பண்ணது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. பட் இதை வந்து மதுவுக்கு சொல்லியிருந்தாரு அப்படின்னா வந்து என்ன மாதிரி போயிருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா இப்போ வர இந்த மதுவோட கேரக்டர் ஒன்று காட்டுறாங்க தெரியுமா? ஸோ மது கிட்ட போய் ஒரு ஓப்பனா உண்மையை சொல்லியிருந்தாரு அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் போட்டு கொலாப்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் சொல்லாம இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான் அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது என்னடா இது நம்ம அப்பா பண்ணது வந்து எப்படி எவ்வளோ பேரை நம்ம ஃபேமிலியில பாதிச்சிருக்கு. இந்த மாதிரி ஜக்குக்கும் பாரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னோன்னா நம்ம மீரா அங்கே வந்துட்டு வேற யாருக்கு பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிறப்போ நம்ம ஹரிணி எனக்கும் ப்ராப்ளம் ஆயிருச்சு. சித்தார்த்தோட அப்பா வந்து இதை ஒரு ரீசனா சொல்லி இந்த மாதிரி உங்க 2 பேருக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னோன்னா நம்ம மீராவோட ரியாக்ஷன் செம்மையா இருக்கும். இந்த இடத்துல செம்ம ஃபன்னா இருக்கும். யார் சித்தார்த்தா அன்னைக்கு வந்தானே அவனா? ஆமா அவன் தான் இவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு இது பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ். அதே மாதிரி மீரா இன்னொரு இடத்துல அவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கும். என்ன அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது ஜக்குக்கு ஆக்சிடென்ட் ஆனது. ஸோ ஜெயஸ்ரீ அண்ட் ஹரிணி வந்து அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போற மாதிரி போவாங்க. அப்போ திருட்டு மொழி ஒன்று முழிச்சிட்டு மீரா நின்று இருப்பாங்க அவங்க அம்மா வந்தோன்னே. ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயஸ்ரீ வந்து ஒரு ஐடியா ஒன்று சொல்றாங்க. என்னன்னா இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன தர ஐடியாவை சொல்ல போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மதுவோட அப்பா கிரிஜாவோட ஹஸ்பண்ட் வந்து ஜெயிலில் இருக்கார் இல்லையா? அவரை எப்படியாவது நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு எண்டு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போயிட்டு அங்கே ஜெயிலில் நிற்கிறாங்க அவரோட பேசுகிற மாதிரி. அதோட தான் பார்த்தீங்கன்னா 4வது எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. ஸோ இது பயங்கர காம்ப்ளிகேட்டடாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் ஆடிட்டர் பார்த்தீங்கன்னா வந்து இவர்கிட்ட ஜெயிலில் பேசியிருப்பாரு. ஸோ ஒன்றும் புரியல இவங்களே வந்து வெளியே எடுக்க போறாங்க. ஆடிட்டர் ஆல்ரெடி இவர்கிட்ட வந்து அந்த சண்முகம் ரிலேட்டடாக தான் ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பார்ப்போம் எப்படி கொண்டு போறாங்கன்னு. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியன் அண்ட் ஜெய்ஸ்ரீயோட காம்பினேஷன்ல நிறைய சீன்ஸ் இருந்தது. அதெல்லாமே வந்து சூப்பராக பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அதுக்குள்ள வந்து அவங்களோட சீனுன்னு தாண்டி அதில் மலர் அப்படியே உள்ள வரப்போ பார்த்தீங்கன்னா செம ஃபன்னாயிருது. ஏன்னா ஒரு சீன் இருக்கும் தெரியுமா? அவங்க வந்து ரோட்ல நின்று 2 பேரும் பேசிட்டு பிரியன் வந்து ஸ்மோக் பண்ணிருப்பாரு. இதை பார்த்துட்டு ஜக்கு போயிட்டு வீட்டில் சொல்லிடுவான். ஸோ வீட்டில் சொல்றப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட எக்ஸ்பிரஷன்லாம் நல்லா இருக்கும். இமீடியட்டா ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புறாங்க. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு. ஸோ பிரியன் டக்குன்னு அதை பார்த்துட்டு என்னங்க உங்க அம்மா இந்த மாதிரி டிஸ்க்ளைமர்லாம் போட்டு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரு சொல்வாரு. அண்ட் அதுக்கப்புறமா வீட்டில் ஹரிணி அந்த விஷயத்த பேசுறப்போ ஜக்குக்கு தூரத்துல இருந்து பாக்குறப்போ நீங்க 2 பேரும் வந்து லவ்வர்ஸ் மாதிரி தெரிஞ்சதுன்னா அப்ப எல்லாருக்கும் அப்படித்தானே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஒரு மொமெண்ட் நம்ம ஜெயஸ்ரீ ஒருவேளை அப்படிதான் இருக்குமோ, அம்மா சொல்ற மாதிரி நடந்துருமோ, ஒருவேளை நம்ம லவ்
பண்றோமோ அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அந்த மைண்ட் வாய்ஸ் ஒரு கான்வர்சேஷன் போகும் தெரியுமா? ஸோ அதுவுமே வந்து ஒரு மாரி நல்லா இருந்தது. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஜெயஸ்ரீக்கு வந்து பிரியன் மேல வந்து ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. இது நடந்தா நல்லா இருக்குமேன்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அடுத்த சீன்லயும் பார்த்தீங்கன்னா, அவரு வந்து நீங்க ஃபீஸே வாங்க மாட்றீங்க. அதனால உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, யாருங்க கிஃப்ட் ரிங்கா கொண்டு வந்து குடுப்பா? எனக்கே தெரியல. சரி ஓகே ஒரு ரிங் ஒண்ணு குடுக்குறாரு. அந்த இடத்துல இவங்களோட அந்த இமேஜினேஷன் அதாவது அவர் வந்து ப்ரொபோஸ் பண்ற மாரிலாம் வந்து இவங்க நெனச்சுப்பாங்க. ஸோ ஜெயஸ்ரீ சைடு ரொம்ப கிளியர் ஆயிருச்சு. இப்ப பிரியன் மட்டும் தான் இத கொஞ்சம் ரியலைஸ் பண்ணணும். அதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு தெரியல. அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா, இந்த சித்துவோட அம்மா, அப்பா ஐய்யயோ! அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. அதாவது அவங்க அப்பா வந்து வேணாம் வேணாம்னு சொல்லிருக்காரு தெரியுமா ஹரிணிய. ஸோ அவர வந்து சமாளிக்கிறதுக்காக சித்துவோட அம்மா என்ன பண்றாங்க, அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிர்றாங்க. அண்ட் அங்கருந்து அப்படியே எப்படியோ டைவர்ட் பண்ணி கொண்டு போற மாரி சில சீக்வென்ஸ் இருக்கும். எனக்கு அது ஃபன்னா இருக்கானும் தெரியல, நல்லா இருக்கானும் தெரியல. ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டாவே பார்த்தேன். பட் அவங்க அம்மா பேசுறப்போ சில விஷயங்கள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபன்னா ஃபீல் ஆகுது. உங்களுக்கு இந்த இடத்துல எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் வந்து அந்த கடை ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா, நம்ம மீரா வந்து இத வந்து ஆன்லைன் சேல்ஸாவும் கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவ சொல்லிட்டு அத இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதனால எதுவும் பிரச்சனைகள் வருமா? இல்ல இது கடைய வந்து பெட்டரா கொண்டு போகுமா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வாரம் வந்த 4 எபிசோடையும் நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.